118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியாது என தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் தவிக 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் போதிய பெரும்பான்மை இல்லாததால் அக்கட்சியால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை உள்ளது. இதனால் ஆதரவை திரட்டும் முயற்சியில் தவிக தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் பெரும்பான்மை இல்லாத கட்சியை ஆட்சி அமைக்க எப்படி அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். விஜய் பதவி ஏற்பதை தான் தடுக்கவில்லை என்றும் தவிக ஆட்சி அமைப்பதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் விளக்கமளித்தார். ஆனால் விஜயிடம் பெரும்பான்மை இல்லை என்றும் அவர் பெரும்பான்மை எண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க தயார் என்றும் தெரிவித்தார். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் பெரும்பான்மை இருந்தால் பரிசீலனை செய்யப்படும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் போதுமான எண்ணிக்கை இல்லாத எந்த ஒரு கட்சியையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். பெரும்பான்மை இல்லாதது விஜய்க்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தான் பிரச்சனை என்றும் மைனாரிட்டி ஆட்சி அமைத்து குதிரை பேரம் நடத்துவதை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் 3 நாட்கள் இதே நிலை நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்தார்.